பார்க்க வரேன்னு என்னன்னாரு, சினிமாவில் எதுவும் கிடையாது, வேறு விஷயம் பேசணும்னு சொல்லி தான் நான் போனேனே. ஏன்னா இந்த கால்ஷீட் கேட்க வரதான் நினைக்கக்கூடாதுங்க, அப்படி தான் போனேன். என்னன்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி விட்டேன், சார் தமிழ்நாட்டு அரசியல் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு. நான்லாம் விஜயகாந்த் சாரோட எவ்வளோ கூட இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அவருக்கு உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் எல்லாமே குழப்பமாக இருக்குது. இப்போது இது அதுவுமே நிறைய அது ஒரு குழப்பமான அரசியல் சூழ்நிலை 2017 இப்படி இருக்குது. இந்த நேரத்தில் யாராவது ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வந்தாலும் இதை பண்ண முடியும். யோசிச்சு பார்த்தால கண்டிப்பாக இன்றைக்கி தேதிக்கு அது உங்களை தாண்டி வேறு யாரும் செய்ய முடியாதுன்னு தோணுது. நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சார். இல்லாட்டி ரொம்ப நம்ம கலாச்சாரத்தை எல்லாம் தொலைச்சிட்டு ஊழலில் பெருக்கிட்டு லஞ்சம்ங்கிறத சட்டமாக்கிட்டு போயிட்டுருக்கோம். நல்லா இல்லை சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு சாதாரண குடிமகனாக வெளியேருந்து பார்க்கும் தனிப்பட்ட முறையில் நான் எனக்கு நேரடியாக எந்த பாதிப்பு இல்லைன்னா கூட நம்ம வந்து ஒரு இதுவாக சொல்கிறேன், நீங்கள் வந்து அவசியம் வரணும் அப்படின்னு. இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி வந்து சொல்கிறீங்க, அப்புறம் சினிமாவுக்கு யார் என்ன பண்ணுறதுனாரு. சினிமாவுக்கு நிறைய ஹீரோ வருவாங்க சார், சினிமாவை காப்பாற்றிடலாம். அது சினிமா பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நாட்டை தான் காப்பாற்றணும். சினிமாவை யாரோ ஒருத்தர் மாறி மாறி காப்பாற்றிட்டே இருப்பாங்க. அது கெடுக்கவே முடியாது. ஏன்னா சினிமான்றது அது ஒரு பெரிய ஒரு அட்சய பாத்திரம், அது பாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இன்னார் தான் சினிமாவை இருக்க வச்சுக்கணும்னு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அப்படி தமிழ்நாட்டுக்கு அப்படி இல்லை, யாரோ ஒருத்தர் வந்து தான் காப்பாற்ற முடியும். யாரோ ஒருத்தர் வந்து தான் காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டை. அதனால் நீங்கள் அவசியம் வரணும்னு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிக்கிறேன்னார். 2017 2024 ஆச்சு அந்த டைம் அவர் எடுத்துக்கிறதுக்கு. அப்படின்னா அன்றைக்கே நான் போய் கேட்டேன்னா ஏன் கேட்டேன், நான் யார், நான் ஒன்றும் ரொம்ப நெருக்கமாக அவரோட பழகி வளர்ந்தவன்லாம் கிடையாது. அடிக்கடி சந்திப்போம். நம்ம எஸ்ஏஎஸ்சியில் சந்திக்கும் போதோ அவங்க வீட்டுக்கு போகும்போதோ மற்ற படப்பிடிப்புகளையோ அது மாதிரி அடிக்கடி சந்திப்போம். ஒரு படம் பண்ணுறதுக்காக பேசணும் வச்சவர் தான். அதெல்லாம் தாண்டி ஏன் நான் போய் கேட்டேன், எனக்கு தோணுச்சு அன்றைக்கி இவர் வந்தால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு.